நீண்ட காலத்திற்கு முன்பு யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்தார். ஒரு நாள் கடவுள் யோனாவுக்கு ஒரு முக்கியமான பணியை கொடுத்தார். யோனா, நினிவே என்ற பெரிய நகரத்திற்குச் செல். அங்குள்ள மக்களிடம் தீமை செய்வதை நிறுத்தி என்னிடம் திரும்பி வரச் சொல். ஐயோ, நினிவே மக்கள் மிகவும் கொடியவர்கள், நான் அங்கு போக விரும்பவில்லை. யோனா பயந்து கடவுளின் திட்டத்திலிருந்து ஓடிவிட முடிவு செய்தார். கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக யோனா ஒரு துறைமுகத்திற்குச் சென்று எதிர் திசையில் செல்லும் கப்பலில் ஏறினார். நான் வெகு தூரம் சென்றால் இந்த பணியிலிருந்து தப்பிக்கலாம். கப்பல் கடலில் பயணமானது. ஆனால் கடவுள் ஒரு பயங்கரமான புயலை அனுப்பினார். காற்று கர்ஜித்தது, அலைகள் கப்பலை மோதின. என்ன நடக்கிறது? நாம் மூழ்கி விடுவோம். மாலுமிகள் சரக்குகளை கடலில் வீசினர். யோனா கப்பலின் அடியில் தூங்கிக் கொண்டிருந்தார். நீ எப்படி தூங்க முடிகிறது? உன் கடவுளிடம் பிரார்த்தனை செய். மாலுமிகள் சீட்டு போட்டு யோனாதான் காரணம் என்று கண்டுபிடித்தனர். இந்த புயல் வந்தது நான் கடவுளிடமிருந்து ஓடியதால்தான். என்னை கடலில் வீசுங்கள், புயல் நின்றுவிடும். மாலுமிகள் பயந்தாலும் யோனாவை கடலில் வீசினர். உடனே கடல் அமைதியானது. கடவுள் ஒரு பெரிய மீனை அனுப்பி யோனாவை விழுங்கச் செய்தார். யோனா 3 நாட்கள் 3 இரவுகள் மீனின் வயிற்றில் இருந்தார். கடவுளே, உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததற்கு மன்னிக்கவும், நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன். கடவுள் யோனாவின் பிரார்த்தனையை கேட்டார். மீனிடம் யோனாவை கரையில் கக்கச் சொன்னார். நன்றி கடவுளே, நீங்கள் சொல்வதை செய்வேன். இப்போது யோனா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நினிவேக்கு சென்றார். நினிவே மக்களே, 40 நாட்களில் உங்கள் நகரம் அழிக்கப்படும். தீமையிலிருந்து விலகுங்கள். மக்கள் யோனாவின் செய்தியை நம்பினர். அவர்கள் தீமை செய்வதை நிறுத்தி கடவுளிடம் பிரார்த்தனை செய்தனர். நினிவே ராஜாவும் பணிந்தார். அனைவரும் பிரார்த்தனை செய்து தங்கள் வழிகளை மாற்றுங்கள், கடவுள் நம்மை மன்னிப்பார். கடவுள் அவர்களின் மனமாற்றத்தைக் கண்டு மன்னித்தார். நகரம் காப்பாற்றப்பட்டது. ஆனால் யோனா வருத்தப்பட்டார். கடவுள் ஒரு செடியை வளரச் செய்து யோனாவுக்கு நிழல் கொடுத்தார். மறுநாள் அந்த செடி வாடிவிட்டது. யோனா, நீ இந்த செடியை பற்றி கவலைப்படுகிறாய். நினிவேயில் வாழும் பல மக்களைப் பற்றி நான் கவலைப்படக்கூடாதா? யோனா கடவுளின் அன்பு அனைவருக்கும் என்று புரிந்து கொண்டார். கடவுள் அன்பானவர், கருணையானவர். அவர் எல்லோருக்கும் 2வது வாய்ப்பு கொடுக்கிறார்.